வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, தனிமையில் ஏனம்மா அமர்ந்திருக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நீ தனியாக இருக்கிறாய் என்பதற்கு தெரிந்து கொண்டு நான் இந்த வாராகியானவள் உன் அருகில் வந்திருக்கிறேன். அது உனக்கு புரிகிறதா? நீ தனிமையில் இருப்பதை இந்த வாராகி என்றுமே விரும்ப மாட்டாள். நீ பல விதமான சந்தோஷங்களில் வாழக்கூடியவள். அப்படி இருக்கும் பொழுது நீ இன்று துன்பமாக வந்து எங்குமே யாருடனும் பேசாமல் தனியாக அமர்ந்திருப்பது இந்த வாராகிக்கு மிகவும் மனவேதனையை அளிக்கிறது. இந்த வாராகியானவள் என்றும் உன்னை சந்தோஷமாக பார்க்கத்தானே ஆசைப்படுகிறாள். உன்னுடைய பிறப்பானது கவலைப்படுவதற்காக அல்ல, நீ சந்தோஷமாக இருப்பதற்காக. இந்த வாராகி உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக வேண்டும். இந்த வாராகியானவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் கலங்கி தவிப்பது இந்த வாராகிக்கு பிடிக்காது. அப்படி இருக்க உன்னை தக்க தருணத்தில் உனக்கு துணையாக வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ எங்குமே என்னை விட்டு தனியாக அமர முடியாது. உனக்கு தனிமை என்ற ஒன்று கிடைக்காது. ஏனென்றால் உன்னுடன் என்றுமே இந்த வாராகி இருக்கிறேன். நீ சிந்திய கண்ணீரிலும் நீ சிந்தும் சிரிப்பிலும் இந்த வாராகி இருக்கிறேன். நீ எப்படிப்பட்டவள் என்று நான் உணர்ந்தால் மட்டும் போதும். நீ மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டிய அவசியமில்லை. இன்று நீ என்ன நிலையில் இருக்கிறாய், எதை நிரூபிக்கும் நிலையில் இருக்கிறாய், அப்படியெல்லாம் உனக்கு கவலைகளை கொடுத்துவிட மாட்டேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு இந்த வாராகிக்கு நீ உண்மையானவள். இந்த வாராகியானவள் உனக்கு உண்மையானவள். இந்த நிலை போதுமானது. உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு இறை சக்தியின் மனதில் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையானவர்கள் என்றுதான் அர்த்தம். இந்த வாராகியின் மனதில் நீ இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ உண்மையானவள் என்றுதானே அர்த்தம். எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை செய்பவர்களுக்கு கூட எல்லாம் இந்த வாராகி இருக்க மாட்டாள். ஆனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் இடையில் இருப்பது இந்த வாராகிதான். உன்னிடம் இருக்கும் உண்மைக்கு நிச்சயம் இந்த வாராகி துணை இருப்பேன். அதனால் நீ சிறிதும் கலங்காதே. நீ தனிமையில் இருப்பது என்பது இன்றே கடைசியாக இருக்கட்டும். உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று முழுமையாக நம்பு. உனக்கு என்றுமே தனிமை கிடைக்காது என்பது உறுதியாக நினைத்துக்கொள். உன் அருகில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ பேச ஆரம்பித்து விட்டால் உனக்கு போகும் நேரமும் தெரியாது, உன் மனது வலியும் குறைந்து போகும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து விடாதே. இன்று இருக்கும் இந்த தனிமையானது நீயாக உருவாக்கி கொண்டதல்ல. இறைவனானவன் நீ மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. நீ ஏனென்றால் அனைத்தையும் நம்பி இப்படிப்பட்ட ஒரு தனிமையை தேடிக்கொண்டாய். உன்னுடன் இருக்கும் நான் இந்த வாராகியானவள் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்ற நினைப்போடு இரு. நீ இருக்கும் இந்த தனிமையிலிருந்து உன்னை இந்த வாராகி காப்பாற்றுவேன் என்று நிச்சயமாக நம்பு. உனக்கு நான் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையானது பலவித தைரியங்களையும் பலவித நம்பிக்கைகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். எந்த இடத்தில் நீ தோய்ந்து போய் இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடன் வாராகி இருக்கிறேன் என்று நீ சுற்றி பார்த்துக்கொள். உனக்கு உணர்வுபூர்வமாக இந்த வாராகி இருப்பது தெரியும். நிச்சயமாக நீ நம்ப ஆரம்பித்து விட்டால் பிறகு நீ தனிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வே உனக்கு இருக்காது. உன்னை காப்பாற்றுபவர்கள் யாருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ உன்னை பார்த்தவுடன் நடிப்பதுவாக இருந்தால் அது உண்மையானது கிடையாது. அதனால் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன். நிச்சயமாக நம்பு. உனக்கான காலம் மிக அருகில் நிச்சயம் வரும். உனக்கு நல்லது நடக்கும். அதை விட்டுவிட்டு இதோடு முடிந்து விட்டது என்ற நம்பிக்கையை இழந்து நீ இன்று தனிமையில் அமர்ந்திருப்பது சரியான முறையல்ல. இது சரியான தீர்வாகவும் அமையாது. நீ சந்தோஷமாக இருக்கும் நேரம்தான் உனக்கு சரியான முறையாக அமையும்.
நிச்சயமாக அது நிதானமான முடிவையும் எடுக்க வைக்கும். எந்த கோபத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் நிதானமாக முடிவு எடுத்ததே கிடையாது. அதனால் நீ எந்த முடிவையும் நிதானமாக எடுத்து உன் குடும்பம் நல்ல நிலைமையில் இருப்பதற்கு நீ வழிவகுத்துக்கொள். அதை விட்டுவிட்டு இந்த தனிமை தேவையில்லை என்று இந்த வாராகி சொல்கிறேன் கேள். உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பு. உன்னை காப்பாற்றுவதற்கு ஜெய் வாராகி.